स्वयं दर्शितं येन तस्मै श्री गुरुवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। दयानन्दरूप ओम ब्रह्मानंदं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेतिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीठे दयानन्दरूपं मदाचार्यमीठे दयानन्दरूपं मदाचार्यमीठे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விந்தங்களை வணங்கி ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சகவீர்யங்கரபாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி। ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो नमः। हरि ओम। जगदम्बिके लोकमाता ईश्वरी अधिमधुरचापकर्ता अभरिमिदां मोद बाणसौभाग्य अरुणा अतिशय करुणा अभिनव गुणसुंदरी वंदे अभिनव कुलसुंदरी वंदे अभिनव गुणसुंदरी वंदे वंदे। श्री गुरुभ्यो नमः। போன கிளாஸில் பார்த்தோம், ஸ்ரீங்காரத்தினால் தியானிக்கப்படுபவள் எப்படி ஓம்காரம் என்பது பிரதிகா பிரதிமா என்கின்ற இரண்டு நிலைகளிலும் மானச வியாபாரமாக தியானம் அப்படின்னா மானச வியாபாரம்,
சகுண பிரம்ம, நிர்குண பிரம்ம, மானச வியாபாரம், அதுக்கு பேர் தான் தியானம் என்று சொல்கிறோம். அப்படி மானச வியாபாரமாக ஆகணும் அப்படின்னா விற்த்தியினுடைய நிலைப்பாடங்கள் வேண்டும். விற்த்தியினுடைய விற்பி வியாப்தி, பல வியாப்தி என்பது இரண்டும் வேண்டும். அப்போ தான் அது மானச வியாபாரமாக இருக்க முடியும். அப்போ தியானம் என்றாலே மானச வியாபாரம் அது நிர்குண சகுண பிரம்மமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த நிர்குண சகுண பிரம்மமாக எப்படி ஓங்காரம் என்பது பிரதிகா பிரதிமா என்கின்ற இரண்டு நிலைகளிலும் உபாசிக்க தகுந்ததாக இருக்கிறதோ அதுபோல இந்த ஹ்ரீங்காரமும் உபாசிப்பதற்கு இரண்டு நிலைப்பாடுகளையும் கொண்டது. அது பிரதிமா பிரதிகா என்கின்ற இரண்டு நிலைகளிலும் தியானிக்கத்தக்கது, தியானிக்கும் யோக்கியதை உடையது, தியானிக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால் மகாமந்திரம் என்று சொல்லக்கூடிய மகாமந்திரமாக இந்த ஹ்ரீங்காரம் விளங்குகிறது. அடுத்தது ஹ்ரீம், ஹ்ரீம் ஹரணே என்று பல பிரக்கிரியாக்கள் நம்ம இந்த அறிய முடியாத பரபிரம்மத்தை அறிவதற்கு வேதம் தனக்குத்தானே ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி வைத்திருக்கிறது. அதற்கு பேர் பிரக்கிரியா என்று சொல்கிறோம். அந்த பிரக்கிரியாக்களில் அத்தியாரோப அபவாதம் என்கின்ற ஒரு மெத்தடாலஜி கையாளப்படுகிறது. அதாவது நிர்குண பரபிரம்மத்தில் இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு அத்தியாரோபம் செய்யப்படுகிறது. என்ன, இந்த இந்த மாயினுடைய தன்மையினாலே இரண்டு சக்திகள், ஆவரண சக்திகள், விட்சேப சக்தியினுடைய தன்மையினால் மூன்று குணங்களினாலும் இந்த பிரபஞ்சமானது வியாபித்திருக்கிறது. அதுதான் அத்தியாரோபம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது அபவாதம். அது அல்ல, காற்றல்ல, நீரல்ல, நெருப்பல்ல, என்ன வானோ புனல்மா ருதமோ யானோ என யாண்ட இடம் தானோ என்று எல்லாத்தையும் நெகேட் பண்ணுறது. அதுக்கு அபவாதம் என்று சொல்கிறது. இப்படி ஹ்ரீம் என்றால் ஹரணே, எடுத்துக்கொள்பவர், தன்வயப்படுத்திக் கொள்பவர், இல்லாமல் செய்பவர் என்கின்ற அர்த்தம் கொண்டது ஹ்ரீம் என்றார். அப்படி இந்த வித்யாஸ்வரூபமாக இருந்து பிரக்ரியா ரூபமாக இந்த மாயையை, அத்தியாரோபிக்கப்பட்ட மாயையை அபவாதம் செய்து எடுத்துக்கொள்கிறார். அறியாமையை எடுத்துக்கொள்கிறார், மாயையை எடுத்துக்கொள்கிறார். அதனால் அம்பாளுக்கு ஹ்ரீம் என்கின்ற ஒரு அர்த்தம். அடுத்தது ஹ்ரீம் சரீரிணி. ஹ்ரீங்காரமே அம்பாளினுடைய சொரூபமாக, அம்பாளே ஹ்ரீங்காரம், ஹ்ரீங்காரமே அம்பாள் என்று இரண்டுமாக மாற்ற முடியாததாக, எப்படி பிரிக்க முடியாததாக இருக்கிறதோ அதுபோல அம்பாளினுடைய எம்பாடிமெண்ட் ஆஃப் ஹ்ரீம், மூலமந்திர ஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கிறார் என்று சொல்றது. அடுத்தது ஹகார ரூபா. இந்த ஸ்ரீவித்யாவினுடைய ஆறாவது தன்மையாக 6 அங்கங்களை கொண்டவளாக, என்ன, இரண்டாவது பாதம் ஹசக கலகிரி என்று சொல்லக்கூடிய ஹசக கலகிரீம் என்கின்ற இரண்டாவது பாதமாக 6 அங்கங்களை கொண்டவளாக அம்பாள் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படி தன்னகத்தே தேவதை, பீஜம் என்கின்ற இந்த இரண்டும் ஆரோபிக்கப்பட்டிருக்கக்கூடியதாக அம்பாளினுடைய
மேலே சூப்பர் இம்போஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அம்பாளினுடைய சக்தி பீஜம் சக்தி சந்தஸ்கீலகம் என்கின்ற சொரூபமாக அம்பாளினுடைய தன்மையை ஹகார ரூபம் என்கின்ற ஹா என்கின்ற பீஜ மந்திரத்திலே ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கிறது. அது இதனால் என்னப்பா பிரயோஜனம்? எதையோ எதில் சூப்பர் இம்போஸ் பண்ணுறோம். இதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இது ஒரு கீயாக இருக்கிறது. மாயையை விலக்கி பார்ப்பதற்கு ஒரு கீயாக இந்த ஹகார ரூபம் என்பது விளங்குகிறது என்று, அதனால் இவள் ஹகார ரூபமாக இருக்கிறார். ஹலத்தின் பூஜிதா. ஹலம் அப்படின்னா கலப்பை என்று அர்த்தம். அப்படி ஹலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு யுகம் தரதி ஹலத்ரு என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது ஒரு யுகத்தை கடப்பதற்கு ஒரு கருவியாக விளங்குவது என்று ஒரு அர்த்தம். ரெண்டாவது ஹலத்ரு பூஜிதா, பலராமன் தேன பூஜிதா தியானாதி பிராதாதி தியானம் பண்ணியது என்று பலராமர் எந்த ஒரு ஆயுதத்தை பூஜை செய்தாரோ, எந்த ஒரு ஆயுதத்தை தியானித்தாரோ, எந்த ஒரு ஆயுதத்தை பிரயோகப்படுத்தி கொண்டிருந்தாரோ அப்படிப்பட்ட அந்த தன்மையாக, அந்த கலப்பையின் வடிவமாக ஆயுதமாக யார் இருந்தார் என்றால் ஹலத்ரு. கலப்பையை ஆயுதமாக கொண்ட பலராமனால் பூஜிக்கப்பட்டவள் ஒன்று ஒரு அர்த்தம். இன்னொன்று, பலராமனது கையில் இருக்கக்கூடிய கலப்பையினுடைய சக்தியாக இருக்கக்கூடியவள் என்று. அப்புறம் பூஜை என்றால் திரிகரண தன்மையாக பலராமன் காயேன வாச்சா மனசா ஆராதனை செய்தவள், அர்ச்சிக்கப்பட்டவள், தியானிக்கப்பட்டவள் என்று திரிகரண பூஜை செய்ய தகுந்தவளாக இருக்கக்கூடியவள். யாருக்கு? பலராமருக்கு. பலராமருக்கு அப்படின்னா அவருக்கு மட்டும் இருந்துட்டு போது நமக்கு என்னப்பா அப்படின்னா, இல்லை, பலராமருக்கு அந்த ஆயுதம் மூலமாக அவரது தனித்தன்மையை இந்த பிரபஞ்சத்திற்கு காட்டியவள் அம்பாள். அவருடைய பலமாக, பலராமன் என்றாலே பலமாக. அது மட்டுமல்ல, அவர் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆயுதம், யூனிக்காக ஒரு ஆயுதத்தை வைத்திருந்தார். அது கலப்பை ஆயுதம். அப்படிப்பட்ட அந்த கலப்பை ஆயுதமாக பலராமனுக்கு பலமாக இருந்த, பலராமனால் பூஜை செய்யப்பட்ட அந்த அம்பாள். அதனால்தான் கலத்ரு பூஜிதா. ஹரிநேச்சனா, இது முன்னாலே நம்ம ஒரு ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம். ஹரினா என்றால் மான் என்று ஒரு அர்த்தம். மான்களில் பல விதம் இருக்கிறது. அதில் சீதா பிராட்டியை மயக்கிய பொன்மான். அதுபோல் ஹரினா என்றால் பொன்னிறமுடைய மான். ஈச்சனா, அப்படிப்பட்ட மீனினுடைய கண் போன்றவள். மீனாட்சி எப்படி மீன் போன்ற கண்களை உடையவள் என்று சொல்ல போமோ, அதுபோல விசாலாட்சி என்பவள் எப்படி விசாலமான கண்களை கொண்டவள். காமாட்சி அத்துணை காமங்களையும் தன்னுடைய கடைக்கண்ணின் பார்வையினாலேயே கொடுக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட நேச்சனா என்கின்ற கண்ணுக்கு அத்தனை, ஏனென்றால் அம்பாளினுடைய கண் பார்வைக்கு இத்தனை விதமான சக்திகள் இருக்கிறது. அதனால் விசாலமான கண்கள் அப்படின்னா என்ன, பெரிய போண்டா கண்ணா இல்லை, எதையும் எந்த நிலையில் எதை செய்தாலும் அறிந்து கொள்ளக்கூடிய கண். அவன் கண்ணு எப்போ பார்த்தாலும் கண்ணு அங்கே இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுபோல் நமக்கெல்லாம் ஒரு பக்கம் கண் இருக்கும். அம்பாளுக்கு விசாலமாக பிரபஞ்சம் முழுவதும் சாட்சி சுரூபமாக
எந்த ஒரு விட்னஸாக அம்பாள் இருக்கிறாளோ அவளுக்கு பெயர் விசாலாட்சி. காமாட்சி அனைத்து யார் யாரெல்லாம் தர்மத்துக்கு புறம்பாக இல்லாமல் எதை கேட்கிறார்களோ அதையெல்லாம் ஆசைப்பட்ட அத்தனையும் கொடுக்கக்கூடிய கடைக்கண்ணினாலேயே கொடுக்கக்கூடியவள். அப்போ அம்பாளினுடைய சக்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. அவள் ஒரு ஒரு சக்தியினுடைய எம்பாடிமெண்ட், இந்த ஈஸ்வர நீதியினுடைய எம்பாடிமெண்ட்டாக இருக்கக்கூடிய அம்பாள் கண்ணிலே மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் ஆசைப்படக்கூடிய அத்தனையும் வரவழைத்து கொடுக்கக்கூடியவள். அப்படின்னா உடல் முழுவதும் எப்படிப்பட்ட தன்மை உடையவளாக இருப்பாள். அதனால்தான் அந்த காமாட்சிக்கு அவ்வளவு சக்தி. அப்படி ஹரிணா என்றால் மேலே பார்த்தது போல அம்பாள் இந்த இடத்துல ஹரிணா என்றால் பொன்மானினுடைய கண்கள் போல் இருக்கிறது. இரண்டு விதமான விளக்கங்களை சங்கராச்சாரியார் இங்கே கொடுக்கிறார். மிரட்சி என்றால் நாணம், ஒரு ஒரு பயம் கலந்த தன்மையோடு கூடியதாக இருக்குமாமா மானினுடைய கண்கள். அந்த கண்கள் அலை பாய்கிற போது அந்த மிரட்சியோடு அப்படி பார்க்கிற போது ஒரு பேரழகாக இருக்குமா, தானாக இருக்கிற போது ஒரு தன்மையாக இருக்குமா. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சாதாரணமாக இருக்கிற போது ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும், அதே ஒரு ஒரு பயத்தோடு கூடிய தன்மையில பார்க்கிற போது உள்ளே ஏற்படுகின்ற நாணத்தினால் ஏற்படக்கூடிய பயம். மானுக்கு ஏதாவது ஒன்று துன்புறுத்தி விடுமோ என்கின்ற பயத்தினால் ஏற்படக்கூடியது. ஆனால் இந்த இந்த இடத்தில் அம்பாளினுடைய வெளிப்பாடாக நாணம் இருக்கிறது. அந்த நாணத்தை வெளிப்படக்கூடியதாகிய மிரட்சி கொண்ட கண்கள், ஒரு பாவத்துக்கு அஞ்சியது அல்லது தன்னுடைய பக்குவத்தினாலே ஒரு ஒரு எடுத்தோம் கவுத்தோம் என்று இல்லாமல் ஒரு பக்குவத்தோடு கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய வெளிப்பாடு அந்த கண்களினுடைய வெளிப்பாடு. ஆனால் தான் எல்லாம் சினிமாலெல்லாம் சொல்கிறாங்க, என்ன கண்ணை பார்த்து சொல்லுமா, கண்ணை மறைக்க முடியாது என்று அர்த்தம். அப்படி தன்னுடைய பக்குவம் அந்த நாணம் என்கின்றதை தன்னுடைய கண்கள் வழியாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. அப்படிப்பட்ட பழுங்கி போன்ற பளபளப்பு கொண்டது என்று இன்னொரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நீள வடிவமாக மானினுடைய கண்கள் அப்படி நீண்டு வந்திருக்கும். அதனால தான் இப்போ நமக்கு அதுக்கு இல்லைங்கிறதுக்காக பென்சிலை வச்சு நீட்டிக்கிறோம். அப்படி அந்த அழகான கண்களை கொண்டவள். அடுத்தது அம்பாளனுடைய கண்களிலிருந்து எதுவும் தப்ப முடியாது, அப்படி விசாலான பார்வையோடு கூடியவளாக இருக்கிறாள். அடுத்தது இன்னொரு இது சொல்றார், அவள் கண்களை பார்த்தாலே நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விடுமா. அம்பாளை பூஜிக்கிற போது எவ்வளவோ மனக்கவலையோடு போய் நின்று அம்பாளினுடைய கண்களை பார்க்கிற போது அம்பாள் கருணை மிகுந்த அந்த கண்கள் நமக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது. அதனால பல என்று ஒரு 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 ஞானத்தை கொடுக்கக்கூடியது, தைரியத்தை கொடுக்கக்கூடியது. அதனால அப்படி தீர்க்கமான பார்வையை கொண்ட பாவார்த்தமாக இருக்கிறது என்று சொல்றார். அப்படி ஹரிநேற்றனா ஹரப்பிரியா. ஹரன் அப்படின்னா பரமேஸ்வரன். பரமேஸ்வரனது பிரியமான பத்தினியாக இருக்கிறாள். சங்கரஸ்ய அபி சங்கரி. எப்படி நம்ம அடிக்கடி பல இடங்களில் பார்த்தோமோ அதுபோல சங்கரனுக்கே ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாளாம். அப்படி சங்கரஸ்ய அபி சங்கரி, ஈவன் சங்கரனுக்கு கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கரனுக்கு அவர் ஒரு ஒரு பிரவೃತ್ತಿ என்கின்ற நாட்டம் இல்லாதவர். காரணம், அவருக்கு அனைத்தும் தெரிந்தவர் என சர்வஜன்,
சர்வஜன், சர்வசக்திமான், சர்வ வியாபி அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹரன் ஒரே ஒரு பிரியம் வச்சிருக்காளாம். அது என்னன்னா அம்பாளின் மேல் பிரியம் வைத்திருக்கிறாளாம். அப்படி அம்பாளின் மேல் பிரியம் வைத்திருக்கக்கூடிய ஹரன் பிரியம் வைத்திருக்கக்கூடிய அம்பாள் என்று சோத்திரஸ்ய சுரோத்தம் மனசோ மனோ அது என்று பார்த்தோம். அதுபோல சங்கரராக இருப்பதற்கு சங்கரி கூட இருக்கிறார் என்று சங்கரி பரமேஸ்வரருக்கு பிரேமைக்கு விஷயமாக இருக்கக்கூடியவள், இச்சாசக்தி என்கின்ற தன்மையோடு ஈஸ்வரனது இச்சையாக இருப்பவள். அடுத்தது என்ன வார்த்தை? அடுத்த வார்த்தை என்ன? ஹராராத்யா. சாரி, ஹராராத்யா பரமேஸ்வரனால் ஆராதிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். இங்கே சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளை குறிக்கப்படுகிறது. இப்போ நம்மெல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தியானம் யாரை நோக்கி பண்ணுறோம் அப்படின்னா ஈஸ்வரனை நோக்கி பண்ணுறோம், பரபிரம்மத்தை நோக்கி பண்ணுறோம். அதுபோல ஹரன் என்கின்ற பரமேஸ்வரன் யாரை நோக்கி தபஸ் செய்கிறார், யாரை நோக்கி தபஸ் செய்கிறார் என்றால் அது அம்பாளை நோக்கி. இப்ப அம்பாள் அப்படின்னா இந்த இடத்துல எதை குறிக்கிறது என்றால் சச்சிதானந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. அதனால உபனிஷத்துக்கள் சொல்வது போல சர்வே நமஸ்காராக கேசவம் பிரதி கச்சதி. எல்லா நமஸ்காரங்களும் நீ எந்தெந்த இடத்துல எப்படி கும்பிட்டாலும் அது எங்கே போய் சேர்க்கிறது என்றால் கேசவனிடம் போய் சேர்க்கிறது. அதுபோல நாம் மட்டுமல்ல, ஈவன் ஹரன் என்பவர் கூட ஆராதித்தால் அது யாரை ஆராதிக்கிறது என்றால் அது அம்பாளைத்தான். அதனால ஹர ஆராத்யா பரமேஸ்வரனால் ஆராதிக்கப்படக்கூடியவளாக இருக்கிறாள். அதனால்தான் மாணிக்கவாசர் சொல்றார், ஊரில் உள்ள மதங்கள் எல்லாம் உம்மதம் எம்மதம் என்று சொல்வதற்கு தகுந்த அம்மதம்ங்கிறார். அம்பாள் யார்னா எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதம் என்றால் இங்கே ஐடியாலஜி, எந்த ஒரு ஐடியாலஜியாக இருந்தாலும் சரி, அது அல்டிமேட்லி எதை சொல்கிறது என்றால் பரபிரம்மஸ்வரூபத்தை தான் சொல்கிறது. அதனால பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளை ஹர ஆராத்யா, ஹரன் என்று சொல்லக்கூடிய சிவனால் ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவள் என்று. ஹரிபிரம்மேந்திர வந்திதா, லக்ஷ்மி வாணி என்று யாரை எடுத்தாலும் பாதி பாதியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யாரு? பிரம்மா, சிவன், விஷ்ணு என்கின்ற அத்தனை பேரும் எல்லாரும் தன்னகத்தே அம்பாளினுடைய தன்மையை கொண்டிருக்கிறார்கள். பகவான் ஈஸ்வரன் பாதி அம்பாளுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல பெருமாள் ஹிருதயத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். இப்படி எந்த ஒரு தேவதையாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம், ஈவன் இந்திரன் போன்றவர்கள் அத்தனை பேருக்கும் சக்தியாக விளங்கக்கூடியவள். அதுதான் ஹரிபிரம்மேந்திர வந்திதா. அவர்கள் எல்லாம் வந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி? சக்தி ரூபேன சம்திதா, அவரவர்கள் சக்தியாக. நம்ம காயத்ரி மந்திரத்தில் பார்த்தோம், பூர்புவத் சுவக தத் சவிதுகு வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி, தேவஸ்ய தீமகி என்று அந்தந்த தேவர்களது சக்தியாக, அந்தந்த தேவர்களது புத்தியாக அனைத்துமாக வியாபித்திருக்கக்கூடியவள். அதனால அவர்கள் எல்லாம்
சிவன் இல்லையே, சக்தி இல்லையே சிவன் இல்லைன்னு சொல்கிறோமே, அதுபோல அனைத்து தேவர்களும் தேவர்களாக இருப்பதற்கு காரணமாக இருப்பவள். அதனால் பாதி, அதனால தான் பாதி என்று சொல்கிறார். ஒரு பாதி அம்பாள், ஒரு பாதி சிவன். காரணம், சக்தியோடு கூடிய நிலையில் இருந்தால்தான் செயல்பாடு என்பது ஏற்படும். அதனால் அனைத்தும் அவர்களை ஆராதித்திருக்கிறார்கள் என்றால் எல்லா தேவர்களும் அம்பாளை ஆசிரியத்து இருக்கிறார்கள். அந்தந்த சக்தி பெறுவதற்கு, அந்தந்த காரியங்களாக வியாபித்திருப்பதற்கு அந்தந்த மெக்கானிசம் என்பது அம்பாளாக இருக்கிறாள். அடுத்தது ஹயாரூட சேவிதாங்கி. ஹயன் என்றால் குதிரை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்போ அஸ்வசேனைக்கு அதிபதியாயும் இஷ்ட வசியம் செய்யக்கூடிய அத்துணை தன்மைகளையும் கொண்ட வசிய சக்தியாயும் உள்ள அஸ்வாரூடர் என்கின்ற தேவதையினால் பூஜிக்கப்படுபவள் அம்பாள். இங்கே ஹயாரூட என்றால் அஸ்வாரூட, குதிரை மேல் இருக்கக்கூடிய ஒரு அம்பாள். அந்த சக்தி அது யாருன்னா அஸ்வசேனைக்கு அத்துணைக்கும் அதிபதியாக. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோமே, ரத கஜ குதிர பதாதி என்று சொல்லக்கூடிய அந்த அஸ்வம் என்கின்ற அத்துணை சேனைக்கும் யார் அதிபதியாக, யாருடைய சக்தியினுடைய ஆதிபத்தியத்தினாலே இவைகளெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவள். அது மட்டுமல்ல, இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறார், இஷ்ட வாசியம். இந்த வசியமெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வசியம் இந்த வசியம் உடனே இதெல்லாம் உண்மை, இதில் எல்லாம் இருக்குதுங்கிறதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கா, ஏன்னா அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வசிய சக்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அஷ்டமா சித்தியில் இந்த வசியம் என்பது ஒன்று இருக்கிறது, தன்வயப்படுத்தி கொள்வது என்று ஒன்று இருக்கிறது. அப்படி அனைத்தையும் தன்வயப்படுத்தி கொள்ளக்கூடிய வசிய சக்தி யாரிடம் இருந்து இருக்கிறதோ அவள் தன்னிடம் இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட அஸ்வன்களுக்கு தலைவியாகவும் அந்த தலைமை பதவியினாலே அத்தனையும் தன்னகத்தே எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தியாகவும் யார் இருக்கிறாரோ அவர் அஸ்வாரூடம் என்று சொல்லக்கூடிய குதிரை மேல் இருக்கக்கூடிய ஒரு தேவதை. அந்த தேவதை யாரை பூஜித்து இந்த சக்திகள் எல்லாம் பெற்றார் என்றால் அம்பாளை பூஜித்து, அம்பாளினது பாதார விந்தங்களில் ஏற்பட்ட சக்தியாகும். முழுமையான அம்பாளுடைய சக்தி அல்ல இந்த எது அஸ்வத்துக்கு ஆதிபத்தியம் இருக்கக்கூடியதும் இஷ்டாபூர்த்தி வசியம் என்று சொல்லக்கூடியதும் எல்லாம் இந்த அம்பாளுக்கு எங்கிருந்து வந்தது என்றால் சச்சிதானந்த ஸ்வரூபத்தினுடைய பாதார விந்தங்களிலிருந்து அவரது கட்டை விரலிலிருந்து வந்தது. இந்த கட்டை விரலுக்கே அவ்வளோ சக்தியாகும். அப்படிப்பட்ட ஹயரூடா சேவித அங்கி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது ஹயமேத சமர்த்திதா. அஸ்வமேதம் என்று சொல்லக்கூடிய சிறந்த உத்கிருஷ்ட யாகம். உத்கிருஷ்ட யாகம்னா உள்ளதே மிக உயர்ந்ததான, மிகச் சிறந்தது, அதுக்கு உத்கிருஷ்ட அப்படின்னு ரெண்டு. என்ன அப்படின்னா சிறந்ததிலெல்லாம் சிறந்ததாக இருக்கக்கூடிய அஸ்வமேதம் போன்ற யாகங்களின் மூலமாக யாரை அர்ச்சிக்கிறார்கள்? இந்த அஸ்வமேத யாகம் யார் பொருட்டு செய்யப்படுகிறது என்றால் அம்பாளை பொருட்டு செய்யப்படுகிறது. அந்த அஸ்வமேதம் என்கின்ற யாகத்தினுடைய என பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகி பிரம்மாக்னோ பிரம்மநாகுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா என்று சொல்வது போல அந்த அர்ச்சிக்கப்படக்கூடியவள் அங்கே அம்பாள், அர்ச்சனையாக இருக்கக்கூடியவள் அம்பாள், ஆகோதி அம்பாள், அந்த நெருப்பு அம்பாள், அந்த அக்னி அம்பாள், அஸ்வமேதம் என்கின்ற யாகத்தினுடைய பொருளாக இருப்பவள் அம்பாள், பலனாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அப்படி அஸ்வமேதம் என்கின்ற மிகப்பெரிய பிரதம மல்ல நியாயன
எல்லா ஹோமங்களிலும் அத்துணை ஆகோதியாகவும் திரவியமாகவும் பலனாகவும் செயலாகவும் இருக்கக்கூடியவள் அம்பாள். அதற்கு ஒரு பிரதம மல்ல நியாயன, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லப்படுகிறது? அஸ்வமேதம். அதாவது என்ன அர்த்தம்னா, அஸ்வமேதம் போன்ற அத்துணை யாகங்களுக்கும் யாகமாக, யாக பலனாக, யாக ஆகுதியாக, யாக மந்திரமாக அத்துணையும் இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால சில தேவதைகளுக்கு மட்டுமே புருஷார்த்தத்துக்கு ஹேதுவாக இருக்கலாம். அதாவது டாக்டர் என்பவர் ஒரு பொதுவானது. இதில் கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர் வந்து இருக்கிறார்கள். இப்போல்லாம் ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு டாக்டர் வந்துட்டாங்க. அதுபோல நம்முடைய புருஷார்த்தத்துக்கு எந்தெந்த தெய்வங்கள் நமக்கு ஆக்டிவேட் செய்யுமோ, எந்தெந்த தெய்வங்களினது அனுகிரகத்தினாலே நம்முடைய புருஷார்த்தத்தை பெற முடியுமோ, அந்த புருஷார்த்தங்களினுடைய பலனாக புருஷார்த்தமாக வியாபித்து அந்தந்த தேவதைகளினுடைய சக்தியாக இருந்து அந்தந்த புருஷார்த்தங்களை செய்யக்கூடிய அனுகிரகமாக யார் இருக்கிறாள் என்றால் பராசக்தி தான். அதனால பராசக்தியை திருப்தி அடைய செய்கிறார் யாரு? அந்த தேவதைகள் எல்லாம் அவர்களுக்கு இட்ட பணியின்படி அந்தந்த புருஷார்த்தத்தை நிறைவேற்றி கொடுத்து அம்பாளை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன சொல்லுவாங்க, கேட்கறதுக்கு ஒரு இதாக இருக்கும். கிராமத்து சொல்லக்கூடிய சொல்லு, நாய் ஏவுனா நாய் வால் ஏவுமாமா. அதுபோல் நாய்கிட்ட ஒரு வேலையை சொன்னால் நாய் வந்து வால்கிட்ட சொல்லணும். அதுபோல் அத்தனைக்கும் தாயாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரி தான் தன்னுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அந்தந்த தேவதைகளிலே அந்தந்த சக்தியை அருளக்கூடிய தன்மையை கொடுத்து அவர்களெல்லாம் அதை செய்கிற போது அதுவே பூஜையாக அம்பாளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியது என்று அனைத்துக்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மைக்கு என்று தேவி பாகவதத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதே தான் கேனோபனிஷத்தில் கூட பார்த்தோம். என்ன, ஒவ்வொரு தேவதையும் மிருத்யுஜாவதி பஞ்சமைதி, அந்தந்த தேவதைகளுக்கு அந்த பரபிரம்மத்தினுடைய கட்டளைப்படி அவர்கள் தாவதி பஞ்சமைதி அப்படின்னா குதிச்சுட்டு போய் வேலை செய்கிறாங்க. என்ன, மெல்ல கூட அல்ல, அம்பாளினுடைய நினைத்த சங்கல்ப மாத்திரத்திலே இயக்கம் எப்படி ஏற்படுகிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் எல்லாம் அந்தந்த வேலையை செய்து அம்பாளுக்கு அர்ப்பணித்து அம்பாளை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இயக்கத்தின் நாயகியாக அம்பாள் இருக்கிறார். ஹரியட்ச வாகனா, எந்த தேவதைக்கு சிம்மம் வாகனமாக அமைந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட லலிதா திரிபுர சுந்தரி என்று சிம்மவாகினியாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறார். மகாலட்சுமி மகாலட்சுமி ரூப துர்கா, மகாலட்சுமி ரூபமாக துர்கை இருக்கிறாளாம். அப்போ என்ன அர்த்தம்? எல்லாரும் 3 தெய்வங்களும் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என்கின்ற அத்துறையும் அம்பாளினுடைய மாறுபட்ட குணாதிசயங்களோடு கூடிய ஒரு வடிவமைப்பு. அப்படி அவர்களுக்கெல்லாம் எது வாகனமாக இருக்கிறது என்றால் சிம்ம வாகன ரூபி அம்பா சரஸ்வதி என்று பாடம் இல்லைங்களா? அதுதான். அடுத்தது ஹரியட்ச வாகனா. அடுத்தது ஹம்ச வாகனா. ஹம்ச வாகனா என்றால் நம்மெல்லாம் சொல்கிறோம் என்ன, அன்னபட்சி வாகனமாக கொண்டவள். அன்னபட்சி என்பது நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். பாலையும் நீரையும் கலக்கி வைத்தால் நீரை மட்டும் தனியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தியுடையது எது? ஹம்சம்.
அதுபோல அம்பாள் புத்தி ரூபமாக இருந்து விவேகமாக இருந்து என்ன நித்திய அனித்திய வஸ்துக்களை ஆராய்ந்து பார்த்து எடுக்கக்கூடிய விவேக சக்தியாக ஞானம் எந்த வாகனத்தில் இருக்கிறது என்றால் விவேகத்தினால் எழுந்த ஞானம். அதான் சொல்கிற ஹம்ச வாகனம் என்று ஒரு அர்த்தம். இன்னொன்று ஹம்ச என்றால் கச்சந்தி என்கின்ற ஒரு பதம் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த ஹம்சம் என்றால் கச்சந்தி அப்படின்னா ஹம்சக செல்வது, சென்று கொண்டிருப்பது என்கின்ற பொருள். அதனால் எப்பொழுதும் எது இயக்கத்துக்கு காரணமாக இருந்து கொண்டே இருக்கிறதோ அது, அல்லது காலத்துக்கு, காலம் என்பது எப்பொழுதும் சென்று கொண்டே இருக்கக்கூடியது, நிலையில்லாமல் சென்று கொண்டே இருக்கக்கூடியது, அல்லது நிலையாக இருந்து செலுத்தி கொண்டிருப்பது. இப்படி அத்தனையுமாக சூரியனுடைய தன்மையிலே உதிப்பதும் மறைவதுமாக சென்று கொண்டே இருக்கக்கூடிய சக்தியாக அம்பாள் இருக்கிறாள். அந்த சூரியனது வாகனமாக அம்பாள் இருக்கிறாள் என்று இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. இன்னொரு அர்த்தம் ஹம்ச அப்படின்னா பிராணன். இந்த பிராணன் மூலமாக பிராண ஆதாரத்தினாலே அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என்று. இன்னொரு இதை சொல்கிறாங்க, நம்ம இதில் என்ன ராமகிருஷ்ணா மட்டில் வாங்குகிற புத்தகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்ச ரூபம் போட்டு ஒரு சிம்பாலிக், அதுதான் ராமகிருஷ்ண மடத்தினுடைய ஒரு சிம்பாலிக்காக இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த ஞானம், பிரஜானம் பிரம்ம என்று எழுதியிருப்பாங்க. அப்படி ஞானத்துக்கு எடுத்துக்காட்டாக ஞானத்தை குறிக்கக்கூடியதாகிய அம்பாள் ஞானம் என்பது ஹம்ச வாகனமாக இருக்கக்கூடியது என்று ஒரு பொருள். இப்படி சயச்சாயம் புருஷே யச்சாசா வாதித்யே ச ஏகக என்று ஆதித்தனாக, காலமாக, அத்தனையுமாக அனைத்தும் இருக்கக்கூடியவள் யார் என்றால் அந்த ச ஏகக, அந்த ஒரு பராசக்தியினுடைய வியாபகம்தான் அத்தனையுமாக இருக்கிறது. அதனால அன்னவாகன தேவி என்று குறிப்பிடப்படுகிற போது பிராமி ஸ்வரூபமாக, பிராமி பிரம்மனுடைய நிழலாக, பிரம்மனுடைய வடிவமாக இருக்கக்கூடியவள் என்று அர்த்தமாகிறது. அப்படி ஹம்சவாகனமாக இருக்கிறார். ஹததானவா, ஹததானவா பல பல அசுரர்களை அழித்தவள். ஒவ்வொரு அறியாமையும் ஒவ்வொரு அரக்கர்களாக வர்ணிக்கப்பட்டு, எப்படி நம்ம அந்த தேவி மகாத்மியத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரக்கர்களையாக அழித்து கொண்டிருக்கிறார். அப்படி தானவா என்றால் அசுரர்கள் என்று அர்த்தம். அசுரர்கள் என்றால் மனதில் இருக்கக்கூடிய அசுரத்தன்மையான எண்ணங்களை ஒழித்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவள், சம்ஹாரம் செய்தவள். இங்கே சம்ஹாரம் செய்தவள் என்றால் இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறார். எந்த ஒரு எப்படி முருகப்பெருமானை சொல்கிற போது வதம் செய்தால் என்று சொல்வதில்லை, சூர சம்ஹாரம் என்று சொல்றோம். சம்ஹாரம் என்றால் முழுமையாக ஏற்றுக்கொண்ட, அவரது தவறுகளை மன்னித்து அவர்களது தவறுகளை போக்கி தன்னகத்தை எடுத்துக்கொண்டவர், அதான் சேவலும் மயிலுமாக போகிறது. அதுபோல இங்கே அம்பாளினுடைய கண் பார்வையிலே ஞானத்தினாலே அடிபட்டு அந்த அஞ்ஞானமானது எங்கே போகிறது என்றால் ஞானத்திலே மறைந்து விடுகிறது. அதனால சம்ஹாரமாக பல பல சக்திகளை, ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்பது இன்ஃபினிட். அப்படிப்பட்ட இன்ஃபினிட்டாக இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானங்களை எல்லாம் அழித்து தன்னகத்தே சேர்த்து கொண்டவர். அஞ்ஞானத்தை அழித்து ஞான ஸ்வரூபியாக, அஜ்ஞான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசாத் விநிர்மலம் கிருத்வா ஞானம் ஸ்வயம் நஸ்ய ஜலம் கதக ரெண்டுவது. அஜ்ஞானா கலுஷம் அஜ்ஞானத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜீவன் என்கின்ற ஜீவத்துவம் என்பது ஞான அபியாசாத் விநிர்மலம், ஞானத்தினால் டோட்டலி அழிந்து
தன்வயப்பட்டு விடுகிறது. அதுதான் இங்கே சொல்றார். என்ன, அதனால்தான் சம்ஹாரம் என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார்கள். அப்படி பல பல சூரர்களை, யார், பண்டாசூரன், அப்புறம் பண்டகாசூரன், மகிஷாசூரன், சண்டாசூரன், முண்டாசூரன் என்று பல பல அசுரத்தனமான தன்மைகளை எல்லாம் சம்ஹாரம் டோட்டலி இல்லாமல் செய்து ஹரம் போக்கி தன்வயப்படுத்தி கொண்டவளாக இருக்கிறாள். ஹத்யாதி பாப சமணி. பாபம் என்றால் நம்ம பாபம் புண்ணியம் அப்படின்னா என்னன்னா, சாமிஜி மிக அழகாக ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார். எதையெல்லாம் உனக்கு மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை நீ மற்றவர்களுக்கு செய்தால் அது புண்ணியம். பாவம்னா என்னன்னா, பாவம் என்றால் எதையெல்லாம் எனக்கு மற்றவர்கள் செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதை நீ மற்றவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அது செய்தால் அது பாவம் அப்படிங்கிற. அப்படி இந்த பாவம், ஏன் இந்த பாவத்தை செஞ்சால் என்னன்னா, அது லாபம் தானே? இல்லை, இந்த பாவம் என்பது பெரிய ஆகாமிக கர்மத்தினுடைய மூட்டையாகி சஞ்சல கர்மத்தில் போட்டு நம்முடைய அத்துணை துக்கங்களுக்கும் காரணமாக இருப்பது பாவம். அதனால இந்த பாவங்கள் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு அறிவை மழுங்கடித்து நம்முடைய சுயநலத்தினால் செய்யக்கூடிய பாவங்கள். இந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு துக்கத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி துக்கத்தை தரக்கூடிய இந்த பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் என்ன என்றால் பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லக்கூடியது. அப்படி ஹத்யாதி அப்படின்னா பிரம்மஹத்யாதி, பிரம்மஹத்தியிலிருந்து ஆரம்பித்து நீ நடக்கும்போது எறும்பை கொள்கிறாயே அந்த பாவம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை பாவங்களையும் எல்லா தோஷங்களையும் தன்னுடைய கடைக்கன் பார்வையினாலேயே தகிக்க செய்து விடுவாள். இதில் ஞானாட்டி தக்கியதே சர்வ பாபானி என்று பகவான் கீதையில் சொல்றார். ஞானம் என்கின்ற அக்னியானது அனைத்து பாவங்களையும் அழித்து விடுகிறது. அப்படி ஞானஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள், ஈவன் பிரம்மஹத்தி தோஷம் கூட அம்பாளினுடைய கடைக்கல் பார்வையினாலே அழித்து விடுகிறது என்று பிரமாண வாக்கியம் சொல்லப்படுகிறது. பிரமாண வாக்கியம்னா ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணங்கள், இவைகளில் எந்த ஒரு வார்த்தைகள் எழுந்தள்ளப்பட்டிருக்கிறதோ அந்த வாக்கியங்கள் தான் நமக்கு பிரமாணம். ஒரு விஷயத்துக்கும் அறிவுக்கு பிரமாணமாக இருக்கக்கூடியது. அப்போ இந்த தோஷத்தை நீக்குவள் என்பதை பகவான் கீதையில் மிக அழகாக ஞானாக்னி தக்கியதே சர்வ பாபானி என்று சொல்றார். அப்படி அனைத்து பாவங்களையும் அழிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அடுத்தது சமானி, அழித்துவிட்டு உன்னை பாவங்கள் இல்லாத நிலையிலே வைத்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவளாக இருக்கிறாள் அம்பாள். ஹரித்வாதி சேவிதா. ஹரித் என்றால் பச்சை என்கின்ற ஒரு பொருள். பச்சை என்றால் என்னன்னா, மரகதம் போன்ற பச்சை குதிரையை வாகனமாக கொண்ட தேவேந்திரன். தேவேந்திரனுக்கு என வெள்ளை யானை ஒரு வாகனமாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் புராணங்களிலே இன்னொரு நிலையை சொல்கிறாங்க, யாராலும் கிடைக்க முடியாத, யாருக்கும் கிடைப்பதற்கு அரியதாகிய ஒரு பச்சை குதிரை தேவேந்திரனிடம் இருக்கிறதாம். அந்த தேவேந்திரன் அதில் தான் அக்னி, யமன் போன்ற அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட அந்த தேவேந்திரனை தான் சேவிக்கிறார்கள். அந்த தேவேந்திரன் அஷ்டதிக் பாலகர்களால் சேவிக்கப்படக்கூடியவராக இருக்கக்கூடியவராகிய அவர் என்ன பண்றார்? அம்பாளை சேவிக்கிறார்.
இவர்களெல்லாம் அவரை சேவிக்கிறார், அவர் அம்பாளை சேவிக்கிறார் என்று சொல்றார். அதனால அம்பாளினுடைய சரணார விந்தங்களிலே அஷ்டதிக் பாலகர்கள் மற்றும் ஈவன் இந்திராதி தேவர்கள் அத்தனை பேரும் கைகட்டி வாய்பத்தி பரதேவதையினுடைய கட்டளைக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் என்கின்ற அர்த்தத்தை ஒரு இதில் சொல்றார். அப்படி ஹரித்வார் அத்தனை பேரும் யாரை சேவிக்கிறார்களோ, சேவிப்பதற்கு யோக்கியதை உடையவர்களாக, சேவித்ததன் பலனை கொடுக்கக்கூடியவளாக யார் இருக்கிறார் என்றால் அம்பாள் இருக்கிறாள். ஹத்தி கும்போத்துங்க ருஷா. ருஷ்மி என்றால் தனங்கள் என்று அர்த்தம். யானை தலையை போன்ற பெரிய தனங்கள் உடையவளாக அம்பாள் இருக்கிறாளாம். இல்லையா? யானை தலையை போன்ற பெரிய தனங்கள் எதற்கு அம்பாளுக்கு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திற்கே பால் கொடுக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்காளாம். அந்த வைட்டல் பவராக, அந்த நிலைநிறுத்தக்கூடிய சக்தியாக அம்பாள் விளங்கி கொண்டிருக்கின்றதுனாலே அவளுக்கு நிறைய இந்த பிரபஞ்சத்திற்கே சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதார சக்தியாக அம்பாள் இருக்கிறாள் என்பதை வடிவமைத்து காட்டுவதற்காக பெரிய தனங்கள் கொண்டிருக்கக்கூடியவளாக அம்பாள் விளங்குகிறாள். ஹத்திகிருத்தி பிரியங்கனா. என ஒரு இதில் சிவ என்னை மன்னியுங்கள் சிவ அபராத சமாவன தொந்தி தொக்குர்த சுந்தராம் பரதரே திரைலோக்கிய சாரேகரே என்று ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கிறது. அதை தாங்கி சொல்றார். தொந்தி தொக்குர்த சுந்தராம் பரதரே. அது என்ன, இப்போ எத்தனையோ ஆடைகள் இருக்கிறது, இந்த ஆளுக்கு வேற ஆடையே கிடைக்கலையா? ஏன்? எது அரிதோ அது. யானைக்கு தோல் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். யானைக்கு தோல் என்பது கிடையாது. அந்த சதையே தோலாக மாறி அப்படியே இருக்குமா. அப்படி தோல் வேற சதை வேற என்று பிரிக்க முடியாதது எது? யானை தோல், யானையினுடைய மேல்பாகம். அதை பிரிக்க முடியாத ஒன்றை பிரித்து அதை எடுத்து தனக்கு போர்வையாக போற்றிக் கொண்டவர் யாரு? சிவபெருமான். அதான் தொந்தி தக்குத சுந்தராம் பரதரே திரைலோக்கிய சாரேகரே என்று சொல்றது. அப்படி அந்த யானைத்தோலை போற்றிய அந்த இவர் அந்த சிவபெருமான் யாரை வணங்குகிறாரோ அவளா அந்த சக்தியை, அந்த பிரிக்க முடியாததை பிரித்தெடுக்கக்கூடிய சக்தியாக அந்த ஈஸ்வரனுக்கு கொடுத்தது யார் என்றால் அம்பாள் தானா. அதே போல இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க. பரமேஸ்வரனது பிரீத்தி, அவரது பிரீத்தி, அந்த தொந்தி தொக்குர்த சுந்தராம் பரதே என்று சொல்லக்கூடிய அந்த பரமேஸ்வரர் அம்பாளிடமிருந்து பிரிக்க முடியாத யானைத்தோல் போன்று இரண்டும் ஒன்றாக கலந்திருக்கக்கூடியவளாக இருக்கிறாளா. அப்படி ஹஸ்திகிருதி பிரியங்கனா என்று யானைத்தோல் போற்றியவரால் பிரிக்க முடியாத அன்பு பேரன்பு கொண்டவளாக இருக்கக்கூடியவள் அம்பாள். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்முடைய ஆர்ஷ வித்யாபீடம் பொள்ளாச்சியில் ஆறுமுகம் நகரில் பகவத்கீதா ஹோமம் நடைபெற இருக்கிறது. பகவத்கீதா ஹோமம் மிக மிக ரொம்ப செய்ய வேண்டிய ஒன்று. கீதா மாதாவை ஒரு இறைவியாக பாவித்து அந்த மாதாவுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த நன்றி கடன் தான் கீதா ஹோமம். இந்த கீதா ஹோமம்
அனைவரும் கலந்து கொண்டு கீதா மாதாவினுடைய பேரர்களுக்கு பாத்திரமாகி ஞானவான்களாக திகழ அத்தனை பேரும் முடிந்தவரை அத்தனை பேரும் கலந்து கொள்ளுங்கள். முடியாதவங்க அவங்கவுங்க இல்லத்திலேயே அங்கே கீதா முழுமையாக பாராயணம் செய்யலாம். அம்பாளை நினைத்து கொண்டு அம்பாளினுடைய தன்மையை நினைத்து அந்த முற்றோதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முழுமையாக அம்பாளை வேண்டிக் கொள்ளலாம். ஓம் ஹரியோம் 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 ஹரியோம். ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः. गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. ॐ अतिमधुर चापहस्त अपरिमितामोद बाणसौभाग्य अरुणा अतिशय करुणा अभिनव कुलसुंदरी वंदे अभिनव गुणसुंदरी वंदे अभिनव कुलसुंदरी वंदे वंदे. श्री हयग्रीव उवाच ककाररूपा कल्याणी कल्याणगुणशालिनी कल्याणशैलनिलया कमनीया कलावती कमलाक्षी कल्मषग्नि करुणामृतसागरा कदम्बकाननावासा कदम्बकुसुमप्रिया कंदर्पविद्या कंदर्पजनका पांगवीक्षणा कर्पूरवीडि सौरभ्य कल्लोलितकटुत्तरा कलिदोषहरा कंजलोचना कम्रविग्रहा कर्मादिसाक्षिणी कारयित्री कर्मफलप्रदा एकाररूपा च एकाक्षरी एकानेकाक्षराकृतिः एतद्ददिद्य निर्देशा च एकानन्द सिदाकृतिः एवमित्यागमाबोध्या च एकभक्तिमदर्चिता एकाग्रचित्तनिर्ध्याता च एष नारहिता धृता एला सुगन्धिशिखुरा च येन कूटविनाशिनी एकभोगा च एकरसा च एकैश्वर्यप्रदायिनी एकातपत्रसाम्राज्यप्रदा च एकान्तपूजिता एधमानप्रभा च एजधनेज जगदीश्वरी एकवीरादिसंसेव्या च एकप्रभवशालिनी ईकाररूपा च ईशित्री च ईप्सिदार्थप्रदायिनी ईदृगिद्य निर्देशा च ईश्वरत्वविदायिनी ईशानादिब्रह्ममयी च ईशित्वा अष्टसिद्धिता ईक्षित्री ईशनसृष्टाण्डकोटि ईश्वरवल्लभा ईडिदा च ईश्वरार्धांग शरीरेशादिदेवता ईश्वरप्रेरणकरी च ईशताण्डवसाक्षिणी ईश्वरोसङ्गनिलया च ईतिबाधाविनाशिनी ईहा विरहिता च ईशशक्ति ईशस्मितानना लकाररूपा ललिता लक्ष्मी वाणी निषेविता लाकिनी ललनारूपा लसद्धाडिमपाडला ललन्दिका लसत्फाला ललाटनयनार्चिता लक्षणोज्ज्वल दिव्यांगी लक्षकोट्यण्डनायिका लक्ष्यार्थ लक्षनागम्या लब्धकामालता तनुः ललामराजदलिका लम्बमुक्ता लताञ्जिता लम्बोदरप्रसोदलभ्या लज्जाट्यालयवर्जिता ह्रीङ्काररूपा ह्रीङ्कारनिलया ह्रीं पदप्रिया ह्रीङ्कारबीजा ह्रीङ्कारमन्त्रा ह्रीङ्कारलक्षणा
ह्रीङ्कारजप सुप्रीता ह्रीमती ह्रीं विभूषणां ह्रीं शीला ह्रीं पदाराध्या ह्रीं गर्भा ह्रीं पदापिदा ह्रीङ्कारवाच्या ह्रीङ्कारपूज्या ह्रीङ्कारपीडिका ह्रीङ्कारवेद्या ह्रीङ्कारचिन्त्या ह्रीं ह्रीं शरीरिणी ककाररूपा हलतृत्पूजिता हरिनेक्षणां हरप्रिया हराराध्या हरिब्रह्मेन्द्रवन्दिता कयारूढा सेविताङ्गिरिर् हयमेधसमर्चिता हरियक्षवाहना हंसवाहना हतदानवा। ओम